Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. 1/2 கிலோ மிளகாய், 3 கிலோ மல்லி. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 கிலோ மல்லி கூட போட்டுக்கோங்க. இது நார்மலான காரம் இருக்கும், அதனால் நான் 3 கிலோ போட்டிருக்கேன். மிளகாய் நல்லா காரமான மிளகாயாக வாங்கிக்கோங்க. துவரம்பருப்பு 100, கடலைப்பருப்பு 100, ஜீரகம் 100, வெந்தயம் 100, சோம்பு 100, மிளகு 100, கொம்பு மஞ்சள் 100, கட்டி பெருங்காயம் 50. பெருங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக பிச்சு வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படியே போட்டோம்னா மிஷினில் ஒட்டிக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. மிளகாய் அள்ளி பாருங்கள், ஒரு மாதிரி அள்ளும்போது சலசலன்னு சத்தம் வரும். மிளகாயை உடச்சி பார்த்தாலும் உடையும். இதான் நல்லா காஞ்சிடுச்சு. மல்லியில் மண் இருக்கும், அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்ச எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. மஞ்சள் 1-2 உடச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இதை ரைஸ் மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வர போகிறேன். மிஷினில் அரைச்சதும் அங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா மிளகாய் தூளை ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக எடுத்துகிட்டு வர முடியாது. எடுத்துகிட்டு வந்தோம்னா மிளகாய் தூள் ஒரு மாதிரி கருப்பாகிடும். அதனால் மில்லுலேயே நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஆற விட்டு வச்சுருக்கேன். இவ்வளோதான், குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லா குழம்பும் வைக்கலாம். குழம்பு மட்டும் இல்லாமல் பொரியல், வறுவல் எல்லாமே செய்யலாம். இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். Thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல்